கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 35 அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லச்சையாலும் மூடப்பட கடவார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் கண்ட மனிதர்கள் என்று பேச விரும்புகிறேன். அப்படி என்ன பிரதர் மனுஷனை பார்த்தீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? அந்த வசனத்திலேயே அதுக்குரிய பதில் இருக்கிறது. எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்களாம். எப்படி தெரியுமா? இவன் விழுந்துட்டான், இவன் முன்னேறவே முடியாது, இவன் நிலைமைய பார்த்தையான்னு சொல்லி நிறைய பேர் பரிதாபப்படலை. நிறைய பேர் என்னை குறித்து வேதனைப்படலை. நான் விழுந்துட்டேன்னு சொன்னா அந்த விழுகிறது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதா. இன்னைக்கு ஒரு ஆள் அழுதான்னா அந்த ஆளை பார்த்து நம்ம எல்லாரும் சிரிக்கிறோம். ஒரு ஆள் அப்படி வெக்கப்பட்டு நின்னான்னா இன்னும் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு போ, இன்னும் கொஞ்சம் நீ இன்னும் கஷ்டப்படுவேன்னெல்லாம் நிறைய பேர் சந்தோஷிக்கவும் செய்கிறாங்க, நிறைய பேர் சபிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? என்ன பைபிள் காலேஜ் படிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு லாய்க்கே இல்லைன்னு சொன்னாங்க, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அறிவு இருக்கான்னு கேட்டாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லவா, அந்த மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு என்னிடத்திலேயே ஒரு ஜபத்திற்காக வந்து நிற்கிறார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், குழந்தை இல்லைன்னு உன்னை கேவலமா பேசுறாங்களா? இன்னும் திருமணம் ஆகலையேன்னு நிறைய பேர் உன்னை கிண்டல் கேலி பண்றாங்களா? இன்னும் அவன் வாழ்க்கையில முன்னேறாம அப்படியே தான் இருக்கிறானேன்னு சொல்லி உன்னை ஒரு மாதிரி அவமானப்படுத்துறாங்களா? கவலைப்படாத, அவர்களின் மத்தியில தான் தேவன் உன்னை நல்லபடியா வாழ வைப்பார் இயேசுவின் நாமத்தினால. வேதத்துல நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அவனுடைய 17வது வசனம் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூறாது இருப்பதாகன்னு. நம்ம சத்துரு விழும்போது கூட நம்ம சந்தோஷப்படக்கூடாதாங்க. ஆனால் அன்னாளுடைய வீட்டில் குழந்தை இல்லாததுனால அன்னாளை நினச்சி பெனினாளுக்கு பயங்கர சந்தோஷமா. திருமணமாக ஆனால் ஒரு கல்யாணம் நிற்க போகிறத நினச்சி நிறைய பேருக்கு சந்தோஷமா. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வரேன், வேதம் என்ன சொல்லுது பத்தியா? அவன் சத்துருவா இருந்தா கூட அவ விழும்போது நீ களிகூறாதேன்னு பைபிள்ல எழுதி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கூட பிறந்த சகோதரன்னு பார்க்கறது இல்லை, பெத்த அப்பா அம்மான்னு பார்க்கறது இல்லை. என்னக்கு நீ பண்ணுனல, அதனால உனக்கும் அப்படிதான் வரணும், நீயும் அப்படிதான் இருப்ப, என் கண்ணீர் உன்னை சும்மா விடாது, மண் எடுத்து எரிஞ்சு சபிச்செல்லாம் விடுறீங்க. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி இந்த கல்லின் மேல் மோதின எல்லாம் நொறுங்கி தான் போகுமே தவிர அது எங்களை காயப்படுத்தாது. ஏன்னா என் தேவன் எங்களை நல்ல முறையில் வாழ வச்சிருக்கிறார். கண்டிப்பாக இதே நிலைமையில நீங்களும் இருந்தீங்கன்னா மனுஷங்க அப்படிதான், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறவர்களை பார்த்து அழுகிறவங்களை பார்த்து சிரிக்கிறார்களோ அவர்களின் நடுவிலேயே அவர்களை உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.